இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் நேற்று திருச்சிக்கு போன மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில வந்துட்டோம் அப்படின்றத மறந்து ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே அதை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா 20 நாட்கள் குறைவான நாட்கள் கிடையாது. ஆனா நான் இப்ப போயிட்டு வந்த தண்டையார்பேட்டைக்கு பக்கத்திலேயே விஷ்ணு என்ற தம்பி கஞ்சா விற்பனையை எதிர்த்து கேட்டதற்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிக மிக வேதனையான ஒன்று. அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் கோயம்பேடை தாண்டி போகும்போது அங்க உள்ளவங்க காமிச்சாங்க, இந்த இடத்துல தான் அந்த பார்ல நடனமாடிய பெண் இந்த இடத்துல தான் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. நான் இன்னைக்கு போற வழியிலேயே 2 இடங்கள்ல நேர கொலை நடந்த இடம் பார்த்தேன் நான். ஆக அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆக நாங்க இப்பதான் வந்தோம், 20 நாள் தான் ஆச்சு, எங்களுக்கு விடுமுறை நேரம், எங்களுக்கு விண்டோ பீரியட் வேணும்லாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் நானும் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். உடனே அதை கையில் எடுத்து ஒருவருக்கு கூட பாதிப்பு வராமல் அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்பதுதான். மற்ற கட்சிகளிடம் இருந்து தங்களுக்கு ஆதரவை பெறுகின்ற அதில் இருக்கின்ற நோக்கம், அதில் இருக்கின்ற அவசரம் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதில் இல்லையோ என்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு நமக்கு வருகிறது. அதனால் முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலதான் சிங்கப்பெண், அந்த பெண் படை முதல் நாளே அறிவிக்கப்பட்டது, அடுத்த வாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதன் பணி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5400 காவல்துறை அதிகாரிகள் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக மட்டுமே இருக்கிறாங்க. 1650 பேர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. 422 பெண் காவலர்கள் போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா இது எல்லாம் வைத்துக்கொண்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்றது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு 20 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் அதிகரித்து இருக்கிறது. உடனே எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது சரியில்லை. அதனால உடனே அவர்கள் சரி செய்ய வேண்டும். பிளாக் அண்ட் ஒயிட்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா பிளாக்கா போயிடக்கூடாது. வெள்ளையா இருந்தா பரவாயில்ல, ஆனா அது வெள்ளை அறிக்கை எப்ப வரும்னு தெரியல. அதனால அரசாங்கம் இன்னும் தனி கவனம் எல்லா துறைகளிலும் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. நேற்று மருத்துவமனையில் ஒருவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று எல்லோரும் வெளியே மறியல் செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லா துறையையும் கவனிக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.